கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலே உங்களை நான் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த ஆண்டிலே 5 மாதங்களை நாம் முடித்து இந்த 6வது மாதத்துக்குள் நுழைவதற்கு ஆண்டவர் பாராட்டின மேலான தயவுக்காக கர்த்தரை நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறேன். இந்த 6வது மாதத்திலும் கர்த்தர் நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 3வது வசனம். அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் அநேக முறை சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை வாசித்திருக்கிறோம். இந்த சங்கீதத்திலே அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை முழுவதும் வாசிக்கும் பொழுது ஒரு துன்மார்க்கன், ஒரு நீதிமான் குறித்து விவரித்து சொல்கிற வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும். இந்த வசனம் ஆழமான சத்தியத்துக்குரியது. இந்த வசனத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் எல்லாரும் சுதந்திரிக்க முடியாது. ஒரு மனிதன் நீதிமானாய் இருப்பானால் அவன் இந்த வசனத்தை சுதந்திரிக்க முடியும். 2வது, வேதத்திலே மிகவும் பிரியமுள்ள ஒரு மனிதனாய் இருப்பானால் அவன் இந்த வாக்குத்தத்த வசனத்தை சுதந்திரிக்க முடியும். 3வது, இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் இந்த வசனத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த வசனத்தை 4 பாகங்களாய் நாம் பிரிக்கலாம். முதலாவது, அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு. அப்படி என்றால் நாம் ஸ்தோத்திரம், அந்த நீர்க்காலங்களிலே ஒரு மரம் இல்லாவிட்டால் செடி நட்டப்படும் பொழுது அது மிகுந்த ஒரு செழிப்பை கொடுக்கும். அதற்கு அடையாளம் ஒரு செழிப்புள்ள ஒரு மாதம். அதே வறண்ட இடத்திலே அது இருக்குமானால் அந்த செடி கொடி பட்டு போய்விடும். அப்படி என்றால் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்படுகிற ஒரு மாதமாய், ஒரு செழிப்புள்ள ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக. 2வது, தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்படி என்றால் கனி கொடுக்கிற ஒரு மாதம். ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஒரு மரம் செடியை நாம் வளர்ப்போமானால் குறிப்பிட்ட மாதம் கழித்து, ஆண்டுகளை கழித்து நாம் கனியை எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நாம் பட்ட பிரயாசத்திற்கு, நாம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் பட்ட ஓட்டத்திற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு கனியை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்ப்பத்தின் கனியை தருவார். சகலவிதமான கனியை கொடுத்து இந்த மாதத்திலே நம்மை நிறைவாய் நடத்துவார். 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்படி என்ற ஒரு மரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அந்த மரத்துக்கு அழகே இலைகள் தான். இலைகள் உரிந்து போகுமானால் அந்த இலைகள் மரத்துக்கு சத்துக்கு இருக்காது. அந்த மரத்துக்கு பலன் இல்லாமல் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நீங்கள் இழந்து போய் கொண்டிருக்கலாம். சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்தவர்களாய் காணப்படலாம். கர்த்தர் சொல்வார், இலை உதிராத மரத்தை போல வாடாத ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். கடைசி 4வது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்கிற இடத்திலே உங்கள் பெயரை சொல்லி இந்த மாதம் முழுவதும் சொல்லி பாருங்கள். ஜோசப் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அப்படி என்றால் 4வது, வாய்க்கிற மாதமாய் கர்த்தர் மாற பண்ணுவார். இந்த வசனத்திற்கு ஒரு பொருத்தமான ஒரு மனிதனை விதத்தில் நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோசேப்பினுடைய வாழ்க்கை இந்த வசனத்துக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. யோசேப்பு கனி தரும் செடி என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செவர் ஓரங்களிலே படர்வான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். அந்த வாய்க்க பண்ணினதற்கு முக்கியமாய் 2 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். முதலாவது, அந்த காரியங்களை ஆண்டவர் அவனுக்கு வாய்க்க பண்ணினதற்கு முக்கியமான காரியம் நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் அல்ல, தேவன் பார்வோனுக்கு மங்களமான உத்தரவை அருளை செய்வார். அப்படி என்றால் பார்வோன் சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை ஸ்தோத்திரம் கேட்கிறான். அங்கு சகல மந்திரவாதிகள், சாஸ்திரிகள் இருக்கிறார்கள். அவர்களால் கூடாமல் போய்விட்டு இப்பொழுது யோசேப்பு, சிறைச்சாலைக்குள் இருக்கிற யோசேப்பை பானபாத்திரன் அறிமுகப்படுத்துகிறான். அறிமுகப்படுத்தின பின்பாக யோசேப்பு அங்கு போகிறான். யோசேப்புக்கு ஆண்டவர் நல்ல கிருபைகளை கொடுத்திருந்தார். சொப்பனத்தை பார்க்கிறது, அதனுடைய அர்த்தத்தை சொல்கிற கிருபை கொடுத்திருந்தார். இப்பொழுது யோசேப்பு எளிதாய் சொப்பனத்தின் அர்த்தத்தை அவனால் சொல்ல முடியும். ஆனால் பார்வனுக்கு முன்பாக போகும் பொழுது அவன் ஸ்தோத்திரம் தன்னை நம்பவில்லை. தனக்குள் இருக்கிற அந்த காரியத்தை அவன் நம்பாதபடி அந்த பார்வனுக்கு முன்பாய் சொல்லுகிறான், நான் அல்ல, தேவனே பார்வனுக்கு மங்களமான காரியங்களை வெளிப்படுத்துவார். அப்படி என்றால் தேவனை முன்னிறுத்துகிறான், தேவனை நம்புகிறான். அதனால் சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒரு மனுஷன் கர்த்தரை நம்புவான் ஆனால்
கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நம்பி இந்த மாதத்திலே காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இரண்டாவது, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் வாய்த்ததற்கு காரணம் ஆதியாகமம் 39 அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கரடு மேடான பாதைகள். அவன் ஸ்தோத்திர சொப்பனத்தை பார்த்தது நிமித்தமாய் சகோதரர்கள் பகைத்தார்கள், சகோதரர்கள் வெறுத்தார்கள். அந்த சூழ்நிலை அவன் குழியிலே போடப்படும் பொழுதும் அந்த யோசேப்புக்கு கர்த்தர் கூட இருந்தபடினாரே ஒரு யூதா மூலமாய் அவன் அந்த ஸ்தோத்திர குழியை விட்டு வெளியே புறப்படுகிறான். ஸ்தோத்திரம். அவன் விற்கப்படுகிற இடத்திலும் அந்த போத்திபார் வீட்டிலே அவன் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய், மிகவும் பிரயோஜனமான பாத்திரமாய் காணப்படுகிறான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் இந்த 6வது மாதம் உங்கள் காரியங்களை கர்த்தர் நிச்சயம் வாய்க்க பண்ணுவார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6வது மாதம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ, சின்ன தொழிலாக இருக்கட்டும், சின்ன ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எது செய்கிறீர்களோ அந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை இந்த மாதம் முழுதும் குறைந்தது 5 முறை உங்கள் பெயரை உச்சரித்து இந்த வசனத்தை சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில இந்த ஸ்தோத்திரம் வசனம் அப்படியே நடக்கிறதா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.